ஹாய் எஸ் நான் சண்முகம். இப்போ பார்க்க போகிற படம் வந்து மகாராஜ். இந்த நெட்ஃப்ளிக்ஸ் அன்னபூர்ணாவில் அடி வாங்கினதை வச்சு புரிஞ்சு வேறு படம் எடுக்க மாட்டான்னு நினச்சேன் இந்த கேப்ஷன் பார்த்தோன்னே. பட் கதைக்குள்ளே போய் பார்க்கும்போதும் இவங்க கண்ணு இந்த படம் இன்னும் பண்ணலப்பா அப்படி தான் தோணுச்சு. ஸோ கதையை பொறுத்தவரை என்ன அப்படின்னா வந்து மகாராஜ் அப்படின்னு சொல்லிட்டு கதை பேர் உள்ளே போனோம் அப்படின்னா நம்ம பூஜா மேம் வச்சுருப்பாங்க. விஜய் தேவ் அர்ஜுன் எழுதிச்சிருந்தாங்களா ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி வந்துட்டு பிரசிடன்ட் கிணத்துல வந்து செத்து போயிடுவாங்க. நம்ம ஹீரோவுக்கு வந்து எப்படின்னா வந்து சின்ன வயசுலேருந்து நல்லா மேன்மையானவர், எல்லா விஷயத்தையும் கேள்வி கேட்பார். அவருக்கு ஒரு சரியான விளக்கம் இருக்கணும். இல்லைன்னா அது வந்து அதாவது ஆத்திகத்தை ஆத்திகவாதின்னு சொல்லலாம். ஆத்திகவாதின்னும் நம்ம சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். கடவுள் இருக்காரு அப்படின்னா, கடவுளுக்காக நம்ம இவ்வளோ பண்ணால் தான் கடவுள் நம்மளை திரும்பி பார்ப்பாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினோட இருக்கவர் எப்பயுமே. சரிங்களா? அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி இருக்கப்ப சின்ன வயசுல அம்மா இறந்துடுறாங்க. அம்மா இறந்தோடனே வந்து அப்பா வந்து வேறு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதனால இங்கே அத்தை வீட்டில் வந்து வாழ்ந்தோம்னு சொல்லிட்டு இங்கே கிளம்பி இங்கே வந்துட்டாங்க. வேறு ஊருக்கு வந்துடுவாங்க. குஜராத்லேருந்து இந்த ஊருக்கு மும்பை சேர்ந்த ஒரு ஊருக்கு வந்துடுவாங்க. ஸோ இவர் வந்து ஒரு வைஷ்ணவ குலத்தை சேர்ந்தவர். இப்போ அது முக்கியமான நம்ம அதுவும் முக்கியம். ஸோ அந்த ஊரில் ஒரு சாமியார் இருப்பான். என்ன பண்ணுவான் அப்படின்னா வந்து அவனுக்கு ஏதாவது ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தாண்டோ இல்லை ஒரு பொண்ணு கல்யாணம் ஆனான்னு சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம கூட தான் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்காக மேட்ரு பண்ணுவான். இதை வந்து ஜன்னல் வழியாக பார்ப்பாங்க. இதையே வந்து ஒரு நமக்கு இதை பார்த்தா நமக்கு இதெல்லாம் இது வந்துடும், நம்மளோட பாவம்லாம் மீறி கழிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையோடு இருக்கவங்க. இவர் போகும்போது இவர் பொண்ணு லவ் பண்ணிருப்பாரா நம்ம அந்த அர்ஜுன் ரெட்டி பண்ணி சொல்லுவேன். ஸோ அவங்க வந்து போய் பார்த்தா என்னடி எனக்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணி திட்டின உடனே இவ்வளோ அப்படிலாம் இல்லை கடவுள் பண்ணதை நீ தப்பாக பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதுக்கப்புறம் பார்த்தா தங்கச்சிக்கு ரூட்டு போட்டுக்கிட்டு இருப்பான். டேய் அப்போ நீ உண்மையிலேயே கெட்டவன் தானான்னு அவன் சொன்னதை நம்பு, இந்த மாதிரி என்னை காப்பாற்றுறேன் ஏமாத்துறேன் சொல்லிட்டு தூக்கில் கிணத்துல வந்து சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் இவர் அவங்களுக்காக போராடி அந்த இறந்தவங்களுக்காக இல்லை இந்த மாதிரி விஷயமே நடக்கக்கூடாதுங்கிறதா போராடி நியாயத்தை கொண்டு வந்தாரா இல்லையா. இவரோட கட்டுரைகள் இந்த எல்லாமே வந்து சூப்பர் ஸ்பெல்லிங்காக போய்கிட்டு இருக்கோம். இவரோட ஹெட் யார் அப்படின்னா அந்த தான் காரணமாக வச்சு நீங்கள் படத்தை ஏதாவது பிரச்சனை பண்ணுவேன்னு நினச்சேன். ஆனால் அவங்க பண்ணலை. ஸோ இது ஆக்சுவலாக புக்காகவும் வந்திருக்கு. இவங்க நினச்சி புக்கையும் பேன் பண்ணியிருக்கலாம், பண்ணாதனால கதை வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியில் நிப்பாட்டாரா இல்லையா, ஜஸ்டிஸ் வாங்கி கொடுத்தாரா இல்லையா நம்ம தான் கதை போவோம். அந்த போராட்டத்தை ஜெயிச்சாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி போவோம். ஸோ நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சான்ஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோ வந்து பார்க்குறது வரைக்கும் தடவை.